உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது படிப்பில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கலாம். எல்லா விதத்திலையும் சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். எங்கே இருந்தாலும் உயர் அந்தஸ்து, உயர் பதவியில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். ஆனால் இப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய கும்பராசி என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக அவிட்டம், சதயம், புரட்டாதி, அதில் முக்கியமாக அவிட்டம், சதய நட்சத்திரம் என்பது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக கடன் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசி என்பவர்கள் கடந்த காலகட்டம் இருந்தது. முதல்ல அந்த கடன் பிரச்சனை தீரும், கவலையப்படாதீங்க. யாரெல்லாம் கும்பராசியர்கள் எழுதி வச்சுக்கிங்க. இந்த 2026ஆம் ஆண்டு 27 ஏப்ரலுக்குள்ளே உங்களுடைய கடனுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். படித்து முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க வேலையை விட்டவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். என்னன்னா உங்கள் ராசியிலே ராகு இருக்கனால பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல, ஏதாவது ஒரு இடத்துல சம்பளத்துக்கு கிடைச்சா போயிடலாம், ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைச்சாலும் போயிடலான்னு போயிருங்க. ஏன்னா உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் அங்கே போய் இருந்து நீங்கள் வேலை பார்க்கும்போது என்னென்னா, ஓ பரவாயில்ல, இவர் இதெல்லாம் நல்லா இருக்கார், இதெல்லாம் அவரால் செய்ய முடியுது, இது மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் செஞ்சதில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் யாரெல்லாம் கும்பராசியாக இருக்கீங்களோ ஊர் மாறுங்க, வெளியூர் போங்க, வெளிநாடு போங்க, அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, சென்னை போங்க, மதுரையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் போங்க. இந்த மாதிரி ஊர் மாறி சென்று வேலையை பார்க்கக்கூடிய, வேலையை தேடக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த வருஷத்தில் ஊர் மாறுறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே வளர்ச்சி தான் இருக்குமே தவிர பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதுவும் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்யூனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை கட்டி நிறைய பேர் ஏமாந்துட்டீங்க. அது வேலையும் கிடைக்கல, கடைசியில் அந்த கான்டாக்ட் பண்ண பர்சனையும் உங்களால் ஃபாலோ பண்ணி திருப்பி பணத்தையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த நிலை மாறி வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஜென்யூன் சோர்ஸஸில் ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் பணம் கட்டிலாம் செலவு பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காம போகலாம். அது நீங்கள் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஜென்யூனாக ட்ரை பண்ண போகிறேன், நான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன், வேலை வாய்ப்பை தேட போகிறேன்னு ட்ரை பண்ணுங்கள். உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு மன உளைச்சல் இருக்குது, மன கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலை எல்லாமே 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக மாறக்கூடிய, அதுவும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்
ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்க போது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயே தொழிலில் பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் பிஆர் அப்ளை பண்ணி பிஆர் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பிரிந்து இருந்தவர்கள், வெளிநாட்டில் கணவர் இருக்கார், மனைவி இருக்காங்க, அவங்களாம் வெளியூரில் இருக்காங்க, சொந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களோட சேர்ந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வருஷம் அமையப்போகுது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக உயர் படிப்புக்கு தயவுசெய்து ஃபாரின் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லோன் வாங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த லோன் வாங்கி போனால் கூட அந்த லோன்லாம் கட்டி சிறப்பாக படித்து பெரிய உத்தியோகம் கிடச்சி பெரிய சம்பளத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலவிதமான வழிகளில் லாபம் வரக்கூடிய நேரம், பலவிதமான வழிகளில் பண வரவுகள் வரக்கூடிய நேரம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார் வரக்கூடிய ஜூன் மாதத்தில். அதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் திருப்பி வர்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் மட்டும் அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடன் வாங்காமல் கும்பராசி என்பதால் இப்போ இருக்கவே முடியாது. ஏன்னா ராசியிலே ராகு இருக்கனால ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் இருக்கும். சில விஷயங்கள் உடனே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணால் கூட இந்த மாதம் பணம் வந்துடும் நினச்சா கூட அடுத்த மாதம் தான் பணம் வரும். அடுத்த மாதம் தான் பணம் வருதுன்னு நினச்சா கூட அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதனால் அதிக வட்டிக்கு வாங்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் என்ன முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மனநிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காதல் பண்ணுறீங்க, காதலில் தோல்வி ஏற்பட்டால் கூட கவலைப்படாமல் சரி ரைட் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோன்னு ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி காதல் பண்ணுறீங்க, வீட்டில் சொல்கிறீங்க, ஒத்துக்கலைனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் போட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட கும்பராசி என்பது ஏற்கனவே சுகர் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு பிபி இருக்குது வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இல்லைனா அது அதிகமாகக்கூடிய நேரம். ஏன்னா இந்த வருஷம் என்னென்னா, நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, கரெக்டான நேரத்துக்கு தூங்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத செலவு பண்ணுற மாதிரி வந்துடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வருஷம் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா பணம் தேவையில்லாத வழிகளில் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. பணம் வருதுனாவே அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே இப்போது அந்யுன்ய குறைபாடு இருக்குது. ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வரலாம், ஏதாவது ஒரு 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 விரக்தி வரலாம். அதனால் பிரியலான்ற யோசனைகள்லாம் வரும். அது தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா தேவையில்லாத ரொம்ப போட்டு மனசில் யோசித்து தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம். அது மாதிரி முயற்சிகள் எதுவுமே செய்யாதீங்க. அதே போல் பிரிந்து வாழக்கூடியவர்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் போய் சண்டை போடுறதோ செய்கிறதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ்லாம் போகிற மாதிரி ஆயிரும். தேவையில்லாத பண செலவும் ஆகும், மன உளைச்சலும் வரும். தேவையில்லாமல் அந்த முயற்சிகள் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வரனை கரெக்டாக பார்த்து, ஜாதகம் பார்த்து, உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நீங்கள் அவங்கள பார்த்து, அவங்க உங்களை விசாரித்து அதுக்கப்புறம் திருமணம் செய்வது நல்லது. அதேமாதிரி கும்பராசியாக இருக்கீங்கன்னா, கல்யாணம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிருங்க. கல்யாணம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நான் ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணுறேன், 3 மாதம் கழிச்சு பண்ணுறேன், எனக்கு காசு வரணும், வீடு கட்டணும், அதுக்காக தள்ளி போட்டிங்கன்னா அதில் ஒரு இடைஞ்சல்கள் கண்டிப்பாக வரும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குக்கு போகாதீங்க. அதில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். 1 வருஷம் கழித்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. 2027க்கு அப்புறம் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் அது என்ன ஆகும்னா, இப்போவே ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும், தேவையில்லாத செலவுகளை கொடுத்துரும், தேவையில்லாத உடலில் பாதிப்பை கொடுத்துரும், தேவையில்லாமல் பிபி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடும், தேவையில்லாமல் சுகர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வரும், அதனால் செலவுகள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த வருஷம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இருக்குது, மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து
முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது. ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.